பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தலைகளில் தாழ்த்தி ஜெபம் பண்ணுவோம். பரிசுத்தமுள்ள எங்கள் நல்லதவனே, ஜீவனுள்ள பிதாவே, ஸ்தோத்திரம். கிருபை இறக்க நிறைந்த நல்ல தகப்பனே, இந்த மனமகிழ்ச்சியான ஆண்டவரே, இந்த நல்ல கால விலைக்காக நன்றி சொல்லுகிறோம். காலை தோறும் இது கிருபைகள் புதிதாக இருக்கிறபடியால் நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே இந்த நாளில் இருக்கிற 2 ஆராதனை ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, பாடல் பதி ஆசீர்வதித்து தாங்க. ஆராதனை பதி ஆசீர்வதிக்கிறது தந்ததுக்காக சோத்திரம். ஜோபதி ஆசீர்வதித்து தந்ததுக்காக சோத்திரம். அப்பா சோத்திர காணிக்கை பதி ஆசீர்வதித்து தந்ததுக்காக சோத்திரம். ஆண்டவரே சோத்திரம் ஐயா. தேவ செய்தியையும் ஆசீர்வதித்து தரும்படியாக ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, இந்த நாளில் வந்திருக்கிற எல்லா விசுவாசிகளையும் புதிதாக வந்திருக்கிறவர்களுக்காகவும் ஸ்தோத்திரம். அவர்களை ஆசீர்வதித்து எங்களோடு கூட ஆண்டவரே ஆராதனையில் கலந்து கொண்டு இருக்கிற ஒவ்வொருவரையும் குடும்பங்களையும் தேவன் ஆசீர்வதிங்க. கர்த்தருடைய கரம் கூட இருந்து வழி நடத்தட்டும். ஆண்டவரே, மக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே, நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, அடியனை மறைத்து நீர் வெளிப்படும் இரத்தம் செய்யும். அப்பா சோத்திரமுடைய பிள்ளைகளுடைய கைகளும் பிரயாசங்கள், தொழில்கள், வியாபாரங்கள், வேலைகள், பிள்ளைகளுடைய படிப்பு எதிர்காலங்களை ஆசீர்வதிங்க. அப்பா ஊழியக்கார குடும்பத்து பிள்ளைகள் சந்ததிகளையும், விசுவாச குடும்பத்து பிள்ளைகள் சந்ததிகளையும் தனித்தனியாய் பெருபிராய் குடும்பமாய் ஆசீர்வதித்து நல்ல தெய்வீக சுகத்தை கொடுத்து, பலத்தை கொடுத்து, ஆரோக்கியத்தை கொடுத்து, வியாதி விக்கினங்கள், ஆபத்து, விபத்து, ஆண்டவரே சோத்திரம் எல்லாவற்றுக்கும் தொடர்ந்து விலைக்கு பாதுகாத்து எல்லா விதமான இடையூறுகள், தடைகளை நீக்கி கர்த்தாவே தொடர்ந்து நீ நடத்த போகிற தெய்வங்களுக்காய் நன்றி சொல்லுகிறோம். உடைய பிள்ளைகளுடைய கைகள் பிரயாசங்கள், தொழில்கள், வியாபாரங்கள், வேலைகளில், பிள்ளைகளுடைய படிப்பு, சோத்திர திருமண காரியங்களில் கர்த்தாவே குழந்தை பாக்கியம் மற்றும் எல்லா விதமான குறைவுகளை நீக்கி கடன் இல்லாமல் ஒவ்வொரு குடும்பமும் வாழ முடியாத கிருபைகளை கொடுத்து கர்த்தனியை நடத்துவீராக. ஆசீர்வதிங்க, பாதுகாத்து வழியை நடத்துங்க. இரத்தம் செய்யும் இரட்சகர் இயேசு நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஸ்தோத்திரம். இந்த நாளில் ஒரு தலைப்பில் கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்க போகிறோம். கர்த்தருக்காக விட வேண்டியதை விட்டவர்கள். அல்லேலூயா. என்ன தலைப்பு? கர்த்தருக்காக விட வேண்டியதுன்னு எது தெரிஞ்சதோ, கர்த்தர் வெளிப்படுத்தினாரோ, கர்த்தர் பேசினாரோ, கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும், கர்த்தர் உணர்த்தி போதித்தாரோ, அவைகளுக்கு கீழ்ப்படிந்து, கர்த்தருடைய வசனத்துக்கு வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து விட்டவர்கள் எதெல்லாம் விட்டாங்க? கர்த்தர் எதெல்லாம் விடும்படியாக நாமும் கவனமாக இருக்கணும் என்பதை நம்ம இந்த நாளில் தியானிக்க இருக்கிறோம். கர்த்தர் சோத்திரம். ஆபிரகாம் விக்கிர ஆராதனை விட்டார். என்ன விட்டார்? ஆபிரகாம் விக்கிர ஆராதனை விட்டார். ஆண்டவர் அவரை தெரிந்து கொண்டு சோத்திரம் மெசொப்பொத்தியா தேசத்தில் இருக்கும்போதே கர்த்தர் பேசினார். சோத்திரன், நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு வா அப்படின்னு சொன்னார். கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். அப்போ கீழ்ப்படிஞ்சு கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து புறப்பட்டார். கடைசியில் ஆரான் வரைக்கும் வந்தாங்க. அவர் மட்டும் இல்லை, அவருடைய மனைவி ஆகிய சாரால், சோதரன் தகப்பனார், ஆபிரகாமுடைய தகப்பனார், ஆபிரகாமுடைய சோதரம் சகோதரன் மகன் லோத்து, இவங்கெல்லாம் புறப்பட்டு வந்தாங்க. கர்த்தர் சகோதரம் உண்டாகட்டும். இன்னும் இப்போ இந்த இவங்களுடைய ஆபிரகாமுடைய முன்னோர்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஆபிரகாமும் முன்னோர்கள் எல்லாரும் விக்கிராராதனை செய்கிறவர்கள், சிலை வழிபாடு செய்கிறவர்களாக இருந்தார்கள். மெய்தேவனாகிய கர்த்தரை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்கிற அந்த அனுபவம் அவர்களுக்கு தெரியாது. கர்த்தரை ஆராதிக்கிற வழிமுறைகள் இதெல்லாம் தெரியாது சோதரம். ஆனாலும் கூட கர்த்தர் தெரிந்து கொண்டு ஆபிரகாமை அழைத்த போது அவர் கீழ்ப்படிந்து எங்கே போகிறோம் என்று தெரியாமலேயே அவர் புறப்பட்டு போனார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். பிற்பாடு ஆரானில் அவங்க அப்பா மரித்த பிற்பாடு இன்னும் கானானுக்கு வரல. ஆரான் என்பது கானானுக்குள்ளே இல்லை, கானானுக்கு வெளியே இருக்குது. அப்புறம் அங்கேருந்து புறப்பட்டு அப்போ தான் கர்த்தர் சொல்கிறாரு. இப்போ வசனத்தை வாசிக்கலாம். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 1-4 வசனத்தை வாசிங்க. கர்த்தர் ஆபிரகாம் 2வது முறை அழைக்கிறார். முதல் முறை அழைச்சது அப்போஸ்தலர்கள் சொல்லப்பட்டிருக்கிறது சோத்திரம் 7ஆம் அதிகாரத்திலையா, அதை கூட வாசிக்கலாம். 2-3. அதற்கு அவன் சகோதரரை யார் சொல்கிறார்? இப்போ பிரசங்கம் பண்ணுறாரு தெரியுமா? ஸ்தேவான் கர்த்தருடைய காரியங்களை சகோதரம் அந்த இஸ்ரவேலருடைய சரித்திரத்தை சொல்கிறார். ஆபிரகாம் முதல் கொண்டு உள்ள காரியங்களை சொல்கிறார். போய் அவர்கள் அடிமைத்தனத்துக்கு போய் அங்கேருந்து மீட்டு வந்த தேவன் அவர்களை மீட்டு அழைத்து கொண்டு வந்ததுக்கு எல்லா காரியங்களையும் தெரிவிக்கிறார். வாசிக்கலாம். நம்முடைய பிதாவாகிய ஆபிரகாம் காரானூரிலே குடியிருக்கிறதுக்கு முன்னே, ஆரான் 2 ஒன்று தான். குடியிருக்கிறதுக்கு முன்னமே மொசபொத்தோமியா நாடுன்றது தான் என்னது சோதரம். இப்போ இருக்கிற ஈரான் ஒட்டிய தேசம்தான். ஒரே
அந்த நாட்களெல்லாம் ஒன்றா இருந்தது, பிற்பாடு பிரிஞ்சிருக்குது. சோத்திரம் பாபிலோன் தேசம், கல்தையர் தேசம், கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும், அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது மெசொபொத்தேமியா என்று அழைக்கப்பட்ட அந்த பகுதி. வாசிக்கலாம். மகிமையின் தேவன், ஆமாம், மகிமையின் தேவனாகிய கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி சோத்திர என்ன சொன்னார்? அங்கேயே சொல்லிட்டார், உன் தேசத்தையும், அது ரெண்டாவது சொன்னார், உன் இனத்தை விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு வா என்று சொல்கிறார். அடுத்து என்ன சொல்கிறாரு? போன்னு சொல்கிறார் சோத்திரம். ஏன்னா வான்னு சொன்னவர் பாதியிலே நின்றுட்டார். கானானுக்கு போகாமல் அப்பா பேச்சை கேட்டுட்டு அப்படி இருந்துட்டார். அப்பா என்ன சொல்லிட்டாரு? ஆரானு பகுதி வந்து நல்லா செழிப்பாக இருக்குது, நல்லா சோத்திரம், நல்ல ஒரு ஆசீர்வாதம் ஒரு பகுதியாக இருக்கிறதாக அவருக்கு கண்ணுக்கு படவும் அப்பா பேச்சை கேட்டுட்டு நின்றுட்டார். ஆனால் மறுபடியும் கர்த்தர் அப்போ எப்போ அதிலேருந்து வெளியே வர்றாருன்னா, அவங்க அப்பாவாகிய தேராக இறந்துட்டார். ஆபிரகாமுடைய தகப்பனா தேராக இறந்த பிற்பாடு தான் கர்த்தர் பேசுகிறார். நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு வா என்றார். இப்பொழுது ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 1-4 வசனம். கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி அப்போ ஆபிரகாம் சோத்திர அநேக ஜாதிகளுக்கு தகப்பனான பிற்பாடு ஆபிரகாம் ஒரு இனத்தின் தகப்பனாக இருந்தபோது அவர் பேர் ஆபிராம். அந்த வராது பாருங்கள். சோத்திரம் ஒரு இனத்தின் தகப்பனாகத்தான் ஒரு முதல்ல இருந்தார். அப்புறம் பார்த்திங்கன்னா எல்லா பூமியில் சகல ஜனங்களும் ஆசீர்வதிக்க போகிறதை தேவன் வெளிப்படுத்தினபடினாலே இனி உன் பேர் ஆபிராம் என்று அழைக்கப்படாமல் ஆபிரகாம் என்று அழைக்கப்படும். அல்லேலூயா. சோத்திரம். சரி, வாசிக்கலாம். நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ, நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி, ஆமாம், உன்னை பெரிய ஜாதியாக்க போகிறேன், உன்னை நான் ஆசீர்வதித்து என்ன செய்ய போகிறேன்? ஆமாம், உன் பேரை பெருமைப்படுத்த போகிறேன் ஆபிரகாம். நீ ஆசீர்வாதமாய் இருப்பா. இந்த வாக்கு தத்தங்களெல்லாம் நாமும் சுதந்திரிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. ஆமாம், நான் என்னையும் அப்படி ஆசீர்வதிங்கப்பா, ஆபிரகாமை ஆசீர்வதித்த போல் என் குடும்பத்தையும் ஆசீர்வதிங்கன்னு சொல்லி ஜெபிக்கணும். ஆமேன். அல்லேலூயா. சோத்திரம். வாசிக்கலாம். அதே அதான் இந்த ஆசீர்வாதத்தை பார்த்து தான் கர்த்தர் சோத்திரம் உண்டா. நாம் என்ன செய்வோம்? உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களே ஆசீர்வதிப்பேன். பாருங்கள், நாம் யாரை ஆசீர்வதிக்கிறோமோ ஒருத்தரை ஆசீர்வதித்தால் சோத்திரம் நமக்கும் ஆசீர்வாதம் வரும். அல்லேலூயா. யாரை சபிக்கக்கூடாது. அப்போ சபிக்கும்போது என்ன உண்டாங்கன்னு சாபம் நமக்கு திரும்பிக்கிறோம்னு அர்த்தம். உலகத்தார் பாருங்கள், சாதாரணமாக சில ஆட்கள்லாம் சவிப்பாங்க, மற்றவர்களை சவிப்பாங்க. சோத்திரம் பிடிக்கலையா, சோத்திர இனஜன பந்துக்களை உறவினர்கள் நண்பர்களாக இருந்தாங்க கூட மற்றவர்களையும் கூட ஆண்டவருடைய பிள்ளைகளை கூட என்ன பண்ணுவாங்க? பொறாமையினாலே சபிக்கிறவர்கள் உண்டு. கர்த்தர் சோத்திரம். ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகளை சபித்தால் அப்படிப்பட்டவர்களுக்கு சாபம் வரும் என்று வேதம் எச்சரிக்கிறது. அல்லேலூயா. நாமும் கூட ஒருவரையும் சபிக்காமல், யாராக இருந்தால் நண்பர்களோ உறவினர்களோ கர்த்தர் சோதரி எதிரிகளோ நமக்கு நம்மை நேசிக்கிறவர்கள் நேசிக்காதவர்களை யாராக இருந்தாலும் அவர்களுக்காக ஜெபம் பண்ணுவோம். அவர்களை ஆசீர்வதித்து சோதர ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார் என்று சொல்லி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக என்று சொல்லுவோமாக. அல்லேலூயா. அதான் சொல்கிறார், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன். அதனால் நம்மை சபிக்கிறவர்கள் நாம் சபிக்க வேண்டியதில்லை, தேவனை பார்த்து கொள்வார். அல்லேலூயா. அதனால தான் அநேக காரியங்களில் இன்றைக்கி உலகத்தார் பார்த்திங்கன்னா பழிக்கு பழி வாங்குகிற குணங்கள்லாம் உண்டு. ஆனால் கிறிஸ்துவத்தில் மன்னிக்கிற சுபாவமும் அன்பை வெளிப்படுத்துகிற காரியங்களை தான் கர்த்தர் சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா. அன்பு, இரக்கம், கருணை, மன்னிப்பு, விட்டு கொடுத்தல், சகித்து போதல், பொறுத்து கொள்ளுதல், இப்படிப்பட்ட அநேக காரியங்களை சொல்லப்பட்டிருக்குது. உலகத்தின் பார்வையில் என்ன எப்படி இருக்கிறது? என்ன நினைக்கிறாங்கன்னா, இவங்கெல்லாம் அப்பாவிங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. இவங்களுக்கெல்லாம் யாரும் இல்லை அப்படின்னு இல்லை, நமக்கு கர்த்தர் இருக்கிறார். அல்லேலூயா அப்படின்னு நினைக்கிறாங்க. பல பேர் நினைக்கிறாங்க, கிறிஸ்தவர்களுக்கு யார் இருக்கிறா? அவங்க சிறுபான்மை ஜனங்க தானே, அவங்களுக்கு எது தீமை செஞ்சாலும் ஒருத்தருங்க கண்டுக்க மாட்டாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி இல்லை. யார் பார்க்குறாங்களோ கண்டுக்கிறாங்களோ கண்டுக்கலையோ, தேவன் சகலத்தையும் பார்க்கிறார். தம்முடைய பிள்ளைகளுக்கு பாதுகாப்பாக இருக்கிறார். அல்லேலூயா. இதுதான் உண்மை.
அதான் சொல்லப்பட்டு உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன், உன்னை ஆசீர்வதிக்கிறவர்கள் என்ன செய்வேன். இந்த வசனத்தை கவனி. இதே தான் நமக்கும். ஏன்னா ஆபிரகாமின் ஆசீர்வாதம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக நமக்கு வருகிறதாம். அல்லேலூயா. ஆமாம் சோதரம். அப்படி இருக்கிறபடினாலே நாம் என்ன செய்யணும் சோதரம், நாம் மற்றவர்களை ஆசீர்வதிப்போம். நாமும் ஆசீர்வதிக்க என்ன செய்யணும், அவர்களுக்காக ஜெபிப்போம், அவர்களுக்கு அவரை ஆசீர்வதிப்போம். பூமியில் வம்சங்களெல்லாம் உனக்குள்ளே அதனால தான் பல ஜனக்கூட்டத்துக்கு அவர் தலைவனாக, அதாவது தகப்பனாக ஏற்படுத்தினார். முதல்ல இஸ்ரவேலர்களுக்கு மட்டும்தான் அவர் தகப்பனாக இருந்தார். எல்லாருக்கும் சோதரம் ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் அப்படி ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார் என்று பார்க்கிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். 4 வசனம் வரைக்கும் வாச்சா. கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடியே பார்த்தீங்களா, ஆபிரகாமுக்கு சொன்னபடியே புறப்பட்டு போனார். வாயின்னு சொன்னார், வந்தவர் பாதியில் நின்ட்டார். இப்போ புறப்பட்டு போன்னு சொல்லும்போது கீழ்ப்படிந்து புறப்பட்டு போகிறார். 2வது முறை நல்லா கவனிக்கணும். 2வது முறை ஆபிரகாமோடு பேசி புறப்பட்டு போன்னு சொல்லும்போது புறப்பட்டு போனார். அல்லேலூயா. அப்போ கர்த்தருக்கு முழுமையாக கீழ்ப்படியும் போது தான் கர்த்தர் சோதரம் உண்டாகட்டும். நான் முழுமையாக இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இஸ்மவேல் பிறந்த பிற்பாடு தேவன் இருக்கிறதுல கொஞ்சம் அது சோதரம் குறைவுள்ளவராக காணப்பட்டார். யார்? 13 வருஷம் கர்த்தர் பேசலைங்க, தெரியுமா உங்களுக்கு? 13 வருஷம் கர்த்தர் ஆபிரகாமோடு இடைவிடவே இல்லை. சோதரம். ஏன்னா தேவனுடைய எதிர்பார்ப்பு என்ன? சோதரம், தேவனை நாம் எல்லாவற்றுக்கும் மேலாக நாம் நேசிக்கணும். முதலிடம் அவர் கொடுக்கணும். அடுத்து நம்முடைய குடும்பத்தை நேசிக்கணும். கர்த்தர் சோதரம் உண்டாகட்டும். அடுத்து நம்முடைய சபையை நேசிக்கணும். உறவினர்களை, நண்பர்களை, உடன் பிறந்தவர்களை, பெற்றோர்களை, இதெல்லாம் எல்லாரையும் நேசிக்க கர்த்தர் சோதரம். முதல் நேசம், முதல் நம்ம கர்த்தர் மேல் வைக்கிற அன்பு அது வெளிப்படட்டும் நம் மூலமாக. அல்லேலூயா. கர்த்தர் சோத்திரம். ஆரான் விட்டு புறப்பட்ட போது எத்தனை வயசு இருந்ததா? சோத்திரம் 75 வயது உள்ளவனாக இருந்தான் என்று சொல்லப்பட்டுகிறது. லோத்தும் அவனோடு கூட போனான் என்று சொல்லப்பட்டிருக்கிறதுங்களா. அப்போ லோத்து கானான் வரைக்கும் வந்தாச்சு என்று நாம் பார்க்குறோம். அப்போ சோத்திரம் கர்த்தர் பாருங்கள், அவங்க 2 பேருக்குள்ளே கூட மனஸ்தாபம் வந்தபோது லோத்துடைய மந்தை மேய்ப்பவர்களுக்கு பிரச்சனை வந்துச்சு. அப்புறம் அவர்களுக்குள்ளாக பிரச்சனை இருக்கிறதை பார்த்து ஆபிரகாம் என்ன சொன்னார்? நீ வலதுபுறம் போனால் நான் இடதுபுறம் போகிறேன், நீ எங்கே போகணும் விரும்புறியோ முதல்ல நீ தேர்ந்தெடுத்துக்கொள்ளு என்று சொல்லும்போது அந்த மனுஷன் பார்க்குறான், யோர்தானுக்கு பக்கத்தில் அந்த பகுதி பூரா நல்ல எப்படியோ ஒரு கர்த்தரின் தோட்டத்தை போல் இருந்துச்சான், நல்ல செழிப்பாக இருந்துச்சான். ஆனால் ஆபிரகாமுடைய பார்வை வேறு. தேவனுடைய சித்தம் எதுவோ அது எனக்கு இருந்தால் போதும் அப்படின்னு எண்ணினார். அந்த ஏதோன் தோட்டத்தை போல நல்ல செழிப்பாய் காணப்பட்ட பூமி பின்னாடி என்னாச்சு? சோதங்குமார பட்டணம். அந்த பட்டணம் ஆமாம், கொடுமையான பாவம் செய்த ஜனங்கள் இங்கே வாழ்ந்து கொண்டு இருந்தாங்க. அதில் போய் அங்கே இருக்கிற சூழ்நிலைகளை பார்த்துட்டு எல்லாம் செழிப்பாக இருக்கிறது மாதிரி அந்த கண்ணுக்கு நல்ல இதாக தெரியுது. ஆனால் அங்கே உள்ள ஜனங்களுடைய நிலவரங்கள்லாம் பயங்கரமாக இருக்குது. மோசமான பாவிகளாய் மகா பாவிகளாக இருந்தார்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே அந்த ஜனங்களையும் அந்த பட்டணத்தையும் கர்த்தர் அழித்து போட்டார். சோதங்குமாரா பட்டணம் 2 அழிக்கப்படும் போது தேவன் மனம் இறங்கி லோத்து குடும்பத்தையும் காப்பாற்றினார் என்று பார்க்கிறோம். தன் பிற்பாடு அவங்களுடைய காரியங்கள் எல்லாம் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. சரி, கர்த்தர் யோசுவா 24ஆம் அதிகாரம் 15-16 வசனத்தை வாசிக்கும் போது கூட அங்கே பார்த்தீங்கன்னா யோசுவா சொல்கிறார் பாருங்க. கர்த்தர் நல்ல கவனிங்க, இது நமக்கு ஒரு இது கர்த்தரை செவிக்கிறது. அந்த இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து யார் சொல்கிறா? யோசுவா சொல்கிறாரு. இப்போ நம்ம மோசையினுடைய ஊழியம் முடிஞ்சு விட்டது. தொடர்ச்சியாக கர்த்தருடைய ஊழியம் யோசுவாவின் தலைமையில் நடைபெற்று கொண்டு இருக்கிறது. அவருடைய ஊழியமும் முடிய தருணத்தில் அவர் மரிக்கிறதுக்கு முன்பாக சொன்ன வார்த்தை தான். யோசுவா மரிக்கிறதுக்கு முன்பாக கர்த்தரை சேவிக்கிறது உங்கள் பார்வைக்கு ஆகாததாய் கண்டால் பின்ன யாரை சேவிப்பீர்கள்? சோத்திரம். இங்கே இருக்க நம்மை பார்த்து கேட்குறார், கர்த்தரை சேவிக்கிறது ஆகாதென்று கண்டால் பின்பு யாரை சேவிப்பீர்கள்? அல்லேலூயா. யாரை நாம் சேவிக்க வேண்டும்? வாய் திறந்து சொல்லுங்கள். கர்த்தரே சேவிக்க வேண்டும். அல்லேலூயா. அதான் சொல்கிற, நான் இனி விட்டாரம் என்றால் கர்த்தரையே சேவிப்போன்னு சொல்லி முடிப்பார். சோத்திரம். அந்த வசனத்தை வாசிக்கலாம் என்று இன்று தெரிந்து கொள்ளுங்கள்.
ஏன் இதை வாசிக்க சொன்னா, நதிக்கு அப்புறத்தில் உள்ள உங்கள் பிதாக்கள் தேவித்த தேவர்களை செவிப்பீர்களோ. நதிக்கு அப்புறத்தில் உள்ள பிதாக்கள் சேவித்த தேவர்களை செவித்தது யாரு? ஆபிரகாம், ஆபிரகாமுடைய அப்பா, ஆபிரகாமுடைய சகோதரம், தாத்தா, அவங்க முன்னோர்கள் எல்லாரும் என்னது, அப்புறத்தில் உள்ள நதிக்கு அப்புறம். எந்த நதி? யூப்ரட்டிஸ் டைக்ரீஸ் என்கிற நதி எங்கே ஓடுது? ஆமாம் சகோதரம், அந்த ஈராக் பகுதியில் அது ஓடுது. மெசபோதோமியா பகுதி சகோதரம், இது பக்கத்தில் ஈரான் தேசமும், அது மேதிய பெர்ஷிய சாம்ராஜ்யம் தலைநகராக இருந்தது ஈரான். சோதரம் இப்போ இருக்கிற அது ஒரு காலத்தில் அதுக்கு பேர் பெர்ஷிய தேசம். அடுத்து பார்த்திங்கன்னா பாபிலோன் தேசம்ன்றது இன்றைக்கி இருக்கிற ஈராக். சோதரம் அந்த பகுதியிலேருந்து தான் அவர் வந்தார். யார்? அந்த பகுதி தான் அவருக்கு பூர்வீகம். ஆபிரகாமுக்கு கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணி கானான் தேசத்தை கொடுத்தார். அல்லேலூயா. கர்த்தர் சோதரன் அதான் சொல்கிறார், நதிக்கு அப்புறத்தில் உங்கள் பிதாக்களாகிய ஆபிரகாமும் ஆபிரகாமுடைய முன்னோர்களும் சேவித்த தேவர்களை செவிப்பீர்களோ. ஒன்று. ரெண்டாவது, எங்கே யாரை செவிப்பீங்களா? நீங்கள் வாசம் பண்ணுகிற கானான் தேசத்தில் இருக்கிற குடிகளாகிய எமோரியர் தேவர்களை செவிப்பீர்களோ. சோத்திரம் சோத்திரம் நல்லா கவனிக்கணும். கர்த்தர் அப்படி சொல்லிட்டு என்ன சொல்கிறாரு? நானும் விட்டாரம் என்றால் கர்த்தரையே சேவிப்போம். அல்லேலூயா. ஆமாம், வாய் திறந்து சொல்லுவோமா? நான் என் விட்டாரம் என்றால் கர்த்தரையே சேவிப்போம். ஆமேன். அல்லேலூயா. இப்படி நம்ம சொல்லணும், யோசுவா போல் சொல்லணும். அதன்படி நம்ம வாழ்ந்து காட்டணும். கல்யாணத்தில் போய் வேறு எங்கேயும் போய் சேவிச்சு இருக்கக்கூடாது. ஆமாம், சோத்திரம் ரசிக்கப்படாத சோத்திரம் குடும்பங்களில் போய் கல்யாணத்தை வச்சுட்டு சோத்திரம் அப்படியே நம்ம அப்படி கல்யாணத்தில் நாங்கள் என்ன பண்ண முடியாது. ஊழியக்காரங்களோ விசுவாசிங்களோ சோத்திரம் அப்படி கல்யாணம் பண்ணுற இடத்துல என்ன பண்ண முடியாது. கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். ஐக்கியம் வச்சுக்கொள்ள முடியாது, ஐக்கியம் வச்சுக்கொள்ளக்கூடாது. கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். ரசிக்கப்பட்ட குடும்பமாக ரசிக்கப்பட்ட பிள்ளைகளை கல்யாணம் பண்ணுங்க. ரசிக்கப்பட்ட மகளா அதுகளுக்குள்ளே கல்யாணம் பண்ணுங்க. ஏன்னா கர்த்தர் சோத்திரம் அதுதான் சோத்திரம், தேவனுக்கு சுத்தம். அல்லேலூயா. ஆமாம் சோத்திரம், அதில் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம். கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். அப்படி நம்ம அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஊழியக்காரங்கள் கல்யாணம் பண்ணி வச்சுக்க மாட்டோம். கர்த்தர் சகோதரர் எப்படியாவது பையனோ பொண்ணு கண்டிப்பாக ரசிக்கப்பட்டிருக்கணும். ஒருவேளை அந்த குடும்பத்தில் மற்றவங்க ரசிக்கப்பட்டு இருந்தால் நல்லது, ரொம்ப நல்லது. ரசிக்கப்படாது இருந்தாலும் பையனோ பொண்ணோ ரசிக்கப்பட்டிருக்கிறாங்கன்னா சகோதரம் என்ன பண்ணுறாங்க? சரி பரவாயில்ல, பையன் ரசிக்கப்பட்டாச்சு, பொண்ணு ரசிக்கப்பட்டாச்சு, சரி கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு அப்படி வைக்கிறோம். இருந்தாலும் கூட எங்களுக்கு சோத்திரம் முழு திருப்தியாக இருக்குமானால் அது எப்படி என்றால் சோத்திரம் முழு குடும்பமும் ரசிக்கப்பட்டிருந்தால் அது ரொம்ப ஆசீர்வாதமாய் நலமாய் இருக்கும். அல்லேலூயா. சரி, கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ நானும் வீட்டாரம் என்றால் கர்த்தரை சேவிப்போம்னு சொல்லிட்டு அடுத்த வசனத்தை கூட வாசிக்கலாம். அப்போ என்ன சொன்னாங்க? இஸ்ரவேல் ஜனங்கள் பிரத்யுத்தரமாக பதிலுக்கு என்ன சொன்னாங்களாம்? வேறே தேவர்களை செவிக்கும்படி, நல்லா கவனிங்க, வேற தேவர்களை செவிக்கும்படி கர்த்தரை விட்டு விழுகிற காரியங்களுக்கு எப்படி இருக்கட்டும்? தூரமாக இருக்கட்டும், எங்களை அப்படியே நான் இருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி உறுதியாக சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் அவருடைய மரணம் சம்பவித்தது. சோதரர் நீங்கள் சொன்ன வார்த்தையின்படியே நீங்கள் நடந்து கொள்ளணும்னு சொல்லிட்டு கடைசி வரைக்கும் நல்ல ஆலோசனை கொடுத்துட்டு போனார் என்று நம்ம பார்க்குறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா இஸ்ரவேலர் எகிப்தை விட்டார்கள். ஒன்று, ஆபிரகாம் விக்கிராராதனை விட்டார். ரெண்டாவது, இஸ்ரவேலர் எகிப்தை விட்டார்கள் என்று பார்க்கிறோம். யாத்திராகமம் 12ஆம் அதிகாரம் 40 42 வசனம். ஒருத்தர் சங்கீதம் 78ஆம் அதிகாரம் 12 14 வசனம். இஸ்ரவேல் புத்திரர் எகிப்தில் குடியிருந்த காலம் எவ்வளவு? 430 வருஷம். பாருங்கள், இதில் கவனிக்கணும். சோத்திரம் 400 வருஷம் அங்கே அவர்கள் அடிமையாக இருப்பாங்கன்னு சொல்லி ஆபிரகாமுக்கு கர்த்தர் பேசினாரா? உன்னுடைய இனத்தார் அந்நிய தேசத்தில் 400 வருஷம் அடிமையாக இருப்பாங்கன்னு சொன்னார். ஏன் 430 வருஷம் ஆச்சு? மோசையினுடைய தவறுனால. மோசை காலத்துக்கு முன்னாடி சோத்திரம் அவசரப்பட்டு என்ன பண்ணார்? ஆமாம், சோத்திரம் ஒரு எபிரேயனுக்கு விரோதமாக ஒரு தப்பு பண்ணினான்னு சொல்லிட்டு அந்த எகிப்தியனை கொண்டு போட்டார். ஒரு கொலை செஞ்சால் அது சோத்திரம் அவர் ராஜா அரண்மனையில் வளர்ந்தவராக இருந்தாலும் கொலை ஒன்று பெரிய குற்றமாக காணப்படும் எல்லா தேசங்களிலும். கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். ஆகவே ராஜா பார்வோன் மோசையை கொலை செய்ய தேடுறான். உடனே என்ன செஞ்சாங்க? சோத்திரம் மோசே புறப்பட்டு ஓடி போயிட்டார். போய் 40 வருஷம் இருந்தார் பார்த்தீங்களா மாமா வீட்டில்.
அதில் 30 வருஷம் இப்போ சோத்திரம் கூடுதலாக ஆகி போச்சு. சோத்திரம் அப்போ மட்டும் இந்த கவனமாக இருந்திருந்தாருன்னா 400 வருஷம் சரியாக ஆண்டவர் சொன்னது போல் அவங்க சோத்திரம் 4 தலைமுறைக்குள்ளே வந்திருப்பாங்க. 30 வருஷம் கூடுதலாக ஆனதுக்கு மோசே தான் காரணம். அல்லேலூயா. இப்போ புரிஞ்சுக்கிட்டீங்களா? சில காரியங்கள் புரிஞ்சுக்கிறது நல்லது. 430 வருஷத்துக்கு காலம் ஆகிப்போச்சு. காரணம் மோசையை வச்சு தான் என்ன செய்யணும் ஆண்டவர்? நல்லா கவனிங்க. மோசையை வச்சு தான் கர்த்தர் என்ன செய்யணும்? அந்த இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து கொண்டு வரணும். அப்போ அதனால் சோத்திரம், அதனால தான் அந்த காரணம் என்பதை நீங்கள் அறிஞ்சு கொள்ளுங்க. அடுத்து சோத்திரம் தொடர்ந்து 41 42 430 வருஷம் முடிந்த அன்றைய தினமே, ஏற்கனவே 30 வருஷம் எக்ஸ்ட்ரா ஆயிடுச்சு. அப்போ 430 வருஷம் முடிஞ்ச அன்றைய தினமே கர்த்தருடைய சேனைகள் எல்லாம் என்ன செஞ்சு எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்டது. ஹல்லேலூயா. இங்கேயும் கர்த்தருடைய சேனைகள் இருக்கிறோம். கைகளை வருத்தி கர்த்தருடைய சேனையாய் கர்த்தர் நம்மை மாற்றினதுக்காய் கர்த்தரை சோத்திரம் பண்ணுவோமா? ஆமென். ஹல்லேலூயா. சோத்திரம். கர்த்தருடைய சேனை என்று சொல்லி பழைய ஏற்பாட்டு சபையாரையா சொன்னார். இன்றைக்கி நாம் கர்த்தருடைய சேனையாக தான் இருக்கிறோம். கர்த்தர் அப்படி தான் பார்க்குறாரு நம்மை. ஹல்லேலூயா. ஆமாம். நீங்கள் ஆண்டவருடைய பிள்ளையாய் ஆயிட்டீங்கன்னா, ரட்சிக்கப்பட்டுட்டிங்கன்னா நீங்கள் கர்த்தருடைய சேனை. ஆண்டவருடைய பிள்ளையாய் வாழ ஒப்பு கொடுக்கணும். ஹல்லேலூயா. இருதயத்தை கடினப்படுத்தி கொண்டு இருக்கக்கூடாது. ஞானஸ்தானம் எடுக்க வேண்டிய இடங்களில் அந்த ஞானஸ்தானம் எடுக்கணும். அதே சமயத்தில் கர்த்தருடைய பிள்ளைகள் உட்காரக்கூடாத இடத்துல உட்காரக்கூடாதுங்க. விற்கிற கோயில் அங்கே இருக்க அங்கே பதிலாம் போய் உட்காந்துட்டு இருக்காதீங்க. ஆமாம். அசுத்தாவினுடைய காரியங்கள்லாம் சிலது உங்களுக்கு போராடும். சோத்திரம். அதனால் ரொம்ப கவனமாக இருந்து என்ன செய்யணும்? ஆமாம். சோத்திரம். தேவையில்லாத இடத்துல போய் உட்காந்துடாதீங்க. சோத்திரம். அங்கங்கே இப்போ ஃப்ரெண்டு கூப்பிட்றாங்க, அங்கே ஃப்ரெண்டு நிற்கிறாரு அப்படி இப்படின்ட்டு ஃப்ரெண்ட்லாம் அப்புறம் இப்போ சோத்திரம் அங்கே வேறு எங்கேயாவது பார்க்கும்போது இது பண்ணிக்கலாம். அப்படி நீங்கள் சரியான நல்ல கர்த்தர் மேலே அன்புள்ளவர்களாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்டு சோத்திரம் விக்கிராராதனை செய்கிறவராக இருந்தால் அவரை சபைக்கு அழைச்சி கொண்டு வந்தீங்கன்னா சோத்திரம் நீங்கள் நல்ல காரியங்களை செய்கிறீங்க. அல்லேலூயா. நீங்கள் அவளோட போய் அங்கே நான் சாமிலாம் கும்பிடலைங்க, நான் சும்மா உட்காந்து இருந்துட்டு வந்தேன், சும்மா அவங்ககிட்ட பேசிட்டு வந்தேன்னு தயவுசெய்து அப்படி இது பண்ணாதீங்க. நாளைக்கு இப்போ சில போராட்டங்கள் வர்றது உங்களுக்கு தெரியாது, எங்களுக்கு தெரியும். சோத்திரம். பல கஷ்டங்கள் வர்றது உங்களுக்கு தெரியாது, எங்களுக்கு தெரியும். அப்போ இதெல்லாம் இருந்து நீங்கள் தப்பி வைக்கணும்னா கவனமாய் உங்களை காத்துக்கொள்ளுங்கள். அல்லேலூயா. ஆமாம். சொல்ல வேண்டிய ஆலோசனை சொல்லிடுறோம். கீழ்ப்படியாமல் கீழ்ப்படிஞ்சா உங்களுக்கு ஆசீர்வாதம் நல்லது. கீழ்ப்படினா அதனுடைய பாதிப்பு நீங்கள் அனுபவிக்க வேண்டியிருக்கும். பார்த்துக்கொள்ளுங்க. கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். கர்த்தர் அவர்களை எகிப்து தேசத்திலிருந்து என்ன செஞ்சார்? புறப்பட பண்ணினதுனால் இது அவருக்கென்று முக்கியமாக ஆசிரிக்கத்தக்க ராத்திரி ஆயிற்று. ஆமாம். இங்கே அப்போ புறப்படுற ராத்திரியில் தான் என்ன செய்கிறாங்க? ஆமாம். சோத்திரம். பஸ்காவை புசித்து புறப்படுறாங்க. அல்லேலூயா. பஸ்கா பண்டிகை கொண்டாட வைக்கிறார். முதலாக இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தை விட்டு புறப்படும் போது பஸ்கா பண்டிகையை தான் முதல்ல ஆசரிக்க ஆண்டவர் சொன்னார். அல்லேலூயா. பஸ்கா நம்முடைய பஸ்கா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. நமக்காக பலியிடப்பட்ட கல்வாரி சிலுவையில் பலியிடப்பட்ட பஸ்காவாகிய பலி அந்த தேவ ஆட்டுக்குட்டி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. இஸ்ரவேல் சந்ததி எல்லாரும் தங்கள் தலைமுறை தோறும் கர்த்தருக்கு முக்கியமாக ஆசரிக்க வேண்டிய அவர்களுடைய அந்த ஆராதனை முறைமைகள்லாம் ஆவிக்குரிய விதமாக நாம் கைக்கொள்ள வேண்டிய சத்தியங்களாக இருக்கிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். சரி. அடுத்து பார்த்தீங்கன்னா சங்கீதம் 78ஆம் அதிகாரம் 12 14 வசனம் வாசிங்க. அவர்களுடைய பிதாக்களுக்கு முன்பாக எகிப்து தேசத்து அவர் கர்த்தர் அதிசயமானவர்களை செய்தார். கடலை பிளந்து எங்கே? எகிப்திலிருந்து அவங்கள புறப்பட பண்ணி எங்கே? வனாந்தரத்துக்கு கொண்டு வந்து சோதர கடலை பிளந்து, எந்த கடலை பிளந்தார்? சமுத்திரமாகிய கடலை பிளந்து ஜலத்தை என்ன செஞ்சார்? குவியல் ஆகும்படி நிற்க செய்தாரா? நிற்க செய்தார். அதோடு கூட எப்படி நடத்தினார்? கானானுக்கு போகிற வரைக்கும் பகலிலே மேக சம்பத்தினாலும் இரவு முழுவதும் அக்கினி சம்பத்தினாலும் வெளிச்சத்தினாலும் அவர்களை வழி நடத்தினார். அல்லேலூயா. ஆமாம். மேகம்
சோத்திரம். மேகமே மகிமையின் மேகமேன்னு ஃபாதர் பாடுறாங்க இல்லையா? சோத்திரம். மகளிலே சோத்திரம். மேகத்தினாலும் மேகம் என்று சொல்லும்போது கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். கர்த்தருடைய ஊழியர்கள் நடத்துதலை குறிக்கிறது. இரண்டாவது அக்கினியினால் நடத்துறது, தேவனையே நடத்துகிறதை நம்மை நடத்துகிறதை குறிக்கிறது. அல்லேலூயா. உடைய தேவனுடைய ஊழியர்கள் மூலமாக கர்த்தர் நடத்துவார். அதே சமயத்தில் கர்த்தரே உங்களுக்கு நேரடியாக நடத்துகிறதையும் நீங்கள் அவருக்கு கீழ்ப்படிந்து வாழும்போது அறிஞ்சு கொள்ளலாம். அல்லேலூயா. கர்த்தர் சத்தியத்தை உபதேசத்தை கொடுத்து நடத்துகிறாரா? நீங்கள் பைபிள் வாசிக்கும் போது கர்த்தரே உங்களோடு பேசி நடத்துறது நீங்கள் உணர்ந்துருக்கிறீங்களா? பைபிள் வாசிக்கும் போது பைபிள் வாசித்தா தானாங்க எங்களுக்கு தெரியும். நாங்கள் தான் ஒழுங்காக வாசிக்கிறது இல்லையே. எத்தனை முறை சொன்னாலும் நீங்கள் செய்ய மாட்டீங்களா? அப்போ ஆண்டவர் இப்போ என்ன எடுத்துருவார்? கோலும் தடியும் என்னை தேற்றும்னு சொல்கிற மாதிரி அன்பாக சொல்கிறேன், சிரிப்பாக சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. நான் அன்பாக கலகலப்பாக கொண்டு போகணும் தான், உங்களுக்கு போர் அடிக்கக்கூடாதுல்ல. சரி, அதே சமயத்தில் சத்தியத்தையும் தெளிவாக சொல்லணும். நல்லா நீங்கள் வேதத்தை வாசிக்கிற அன்னைக்கெல்லாம் கர்த்தர் உங்களை சோத்திரம் அக்கினி தேவன் உங்களை வழி நடத்துகிறார். அல்லேலூயா. ஆமாம். மேகத்தினால் வழி நடத்துறது, ஊழியர்கள் மூலமாக வழி நடத்துகிறதை போதித்து வழி நடத்துகிறதை குறிக்கிறது. அல்லேலூயா. 2 விதமான விதத்தில் தான் கர்த்தர் நடத்துகிறாரு. அன்னைக்கு நடத்தினார், இன்றைக்கி நடத்துகிறாரு, எப்பொழுதும் நடத்துவார். அவருடைய வருகை வரைக்கும் நடத்துவார். அல்லேலூயா. இதை புரிஞ்சு கொள்ளுங்க. கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். வனாந்தரத்தில் சோத்திரம் நிறையா இருக்குதுப்பா. டைமில் 14 வயசுக்கும் போதும். அடுத்து 3வது சமாரியா ஸ்திரீ குடத்தை விட்டாள் என்று பார்க்குறோம். சோத்திரம். சமாரியா ஸ்திரீ யாருங்க? அவள் ஒரு தம்பியை கொஞ்சம் அமைதிப்படுத்துங்க. சோத்திரம். மடியில் உட்கார வச்சு அமைதிப்படுத்தி உட்கார வைங்க கொஞ்சம். கர்த்தர் சோத்திரம். பாருங்கள், சமாரியா ஸ்திரீ அந்த ஒருத்தியுடைய வாழ்க்கை சோத்திரம் முறைகேடாக நடந்துக்கிட்டே இருந்துச்சு. சோத்திரம் 5 புருஷரோடு கூட வாழ்கிறா. ஆனால் வெளியே சோத்திரம் அவளுக்கு மற்றவங்களாம் தெரியுமா தெரியாதா அப்படின்னு இல்லை, ஒரு விதமான ரகசிய வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கிறதா பார்க்குறோம். அந்த சமாரியா ஸ்திரியை மனம் திரும்ப வைத்து அவளை ரட்சிக்க கர்த்தர் பாருங்க, அந்த ஒரு ஆத்மா ரட்சிக்க ஆண்டவர் விருப்பம் கொண்டார். அல்லேலூயா. அவள் தண்ணி எடுக்க வர்ற நேரத்தில் ஆண்டவர் போய் எனக்கு தண்ணிக்கு தாகத்துக்கு தண்ணி தான்னு சொல்லும்போது, நீர் யூதனாக இருக்க என் சமாரியா ஸ்திரியா என்னிடத்துல தண்ணி கேட்கலாமா? அந்த நாட்களில் தண்ணி கொடுத்தாலும் குடிக்க மாட்டாங்க. யார் குடிக்க மாட்டாங்க? யூதர்கள் குடிக்க மாட்டாங்க. ஏன்னா அவர்கள் ஒரு சோத்திரம் விளக்கப்பட்டவர்களாக இவர்கள் பார்வையில் காணப்பட்டார்கள். கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். ஆகவே தான் ஒன்று சம்பந்தம் கலக்க மாட்டாங்க. அப்படிலாம் இருந்தாங்க. ஆண்டவர் பாருங்கள், அவருடைய இருதயத்தை பார்க்குறார். மனுஷன் முகத்தை பார்க்குற கர்த்தரோ எதை பார்க்குறாரு? இருதயத்தை பார்க்குறார். அவர் இருதயம் வருங்க சோத்திரம். அவருடைய வாழ்க்கை சரியில்லாமல் இருந்தாலும் அவர் இருதயம் ஒரு வெறுமையாக இருக்குது. 5 புருஷனோடு அதான் சோதரம் உன் புருஷனை கூட்டுவான்னு சொன்னால் அவன் சொல்கிறா எனக்கு புருஷன் இல்லை அப்படின்னு சொல்லும்போது ஆண்டவர் சொன்னார், எவ்வளோ ஞானமாக புத்தி சொன்னார் பார்த்தீங்களா? என்ன உனக்கு 5 புருஷனை வச்சுக்கிட்டு இருந்த மாறி வச்சுக்கிட்டு சோதரம் நீ இப்போ புருஷன் இல்லையே நான் சொல்கிறேன். அப்படிலாம் சொல்லலை. உனக்கு 5 புருஷர் இருந்தார்கள், 6ஆவதாக இப்போ இருக்கிறவனு உனக்கு புருஷன் இல்லை அப்படின்னா எடுத்து வச்சுருக்கிறான்னு அர்த்தம். அந்த அம்மா எப்படிப்பட்ட கில்லாடியாக இருந்திருக்கு பார்த்து, கல்யாணம் பண்ணாமல் 5 ஆட்களை எடுத்து வச்சுக்கிட்டு அப்படியே சோத்திரம் 6ஆவது ஆளோடு கூட இருந்துக்கிட்டு இருக்குது. சில இங்கே நம்ம உலகத்தில் பார்க்குறோம் பார்த்தீங்களா? ஆமாம், 1 மனைவி 2 மனைவி வேறு சோத்திரம் ஒரு சாலமனை போல் பல சோத்திர பெண்களோடு கூட வாழணும்னு ஆசைப்படுறா. இதெல்லாம் கேவலமான புத்தி. இதெல்லாம் கூடாது. அல்லேலூயா. ஒரே மனைவியோடு ஒரே புருஷனோடு வாழுகிறது தான் வேதம் சொல்கிற ஒழுங்கு. அல்லேலூயா. அதான் கண்ணியமான வாழ்க்கைங்க. சோதர வாழ்க்கையில் எல்லா குடும்பத்திலையும் போராட்டம் இருக்கும், கஷ்டம் இருக்கும், குறைகள் இருக்கும். ஆனால் அப்படி கணவனை விட்டு விடாதபடிக்கு, மனைவியை விட்டு விடாதபடிக்கு, பிள்ளைகளை விட்டு விடாதபடிக்கு எல்லோரோடும் இணைஞ்சி வாழ்கிறது தான் நல்ல தேவனை விரும்புகிற குடும்ப வாழ்க்கை. ஒத்துக்கொள்கிறீங்களா? வலதுகை ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? ஆமாம், சோத்திரம். அப்போ ஃபாரின் ஸ்டைல்லாம் நமக்கு வரக்கூடாது. கிறிஸ்தவ நாடுகள்லாம் பிடிக்கலைன்னா சோத்திரம் என்ன பண்ணிக்கிறாங்க? பிடிக்கலன்னு என்ன செய்கிறாங்களாம்? ஆமாம், டைவர்ஸ் அப்படி போயிடுறாங்க கிறிஸ்துவ நாட்டிலே. கிறிஸ்துவ நாட்டிலே அப்படி இருக்குது. அதை பார்க்கக்கூடாது. கிறிஸ்துவ நாட்டில் என்ன இருக்குன்னு இல்லை, வேதத்தின்படி என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? சோத்திரம். வேதம் ஒரு தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. கணவனோ மனுஷன் மனைவியோ யாராவது ஒருவர் இறந்து போனால்
சோத்திரம் இன்னொரு விவாகம் பண்ணக்கூடிய உரிமை அவர்களுக்கு இருக்கிறது. அல்லேலூயா. அதைத்தான் சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் சோத்திரம் உண்டாகும். சரி, அப்போ ஆண்டோடைய பிள்ளைங்கள் இதிலெல்லாம் நம்ம சபையில் நல்ல ஒரு கண்ணியமாக எல்லாரும் இருக்கிறீங்க. அதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுகிறேன். அல்லேலூயா. ஒரே மனைவியோடு ஒரே கணவனோடு தேவன் அந்த பிள்ளைகளோடு சேர்ந்து சமாதானமாக வாழ்கிறீங்க. கர்த்தர் கொடுத்த கிருபைகள். அல்லேலூயா. இதை கடைசி வரைக்கும் காத்துக்கொள்ளணும். கர்த்தர் ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். சரி, இன்னும் வனாந்தரத்தில் சரி இது முடிஞ்சிருச்சா? அடுத்து பார்ப்போம். சமரியா சிறி இந்த சிறியை குறித்து நம்ம பார்க்கும்போது அப்போ சோத்திரம் ஆண்டவர் சொல்கிறாரு, சோத்திரம் தண்ணிக்கு தாங்கத்துக்கு தான் கேட்டீங்களா, கேட்டீரே சோத்திரம், நான் ஒரு அந்நிய சிறியாக இருக்கேன், என்கிட்ட தண்ணி கேட்கலாமா? அப்போனா நான் உமக்கு கொடுக்கக்கூடாது, எனக்கு கொடுத்தா அது உமக்கு தீட்டு மாதிரி தெரியுமே அப்படின்றது தான் அவர் நினைக்கிறான். அப்போ ஆண்டவர் இப்போ பாருங்கள், தண்ணி குடித்ததாங்க இங்கே சொல்லப்படலை, தாகத்துக்கு தான் கேட்டார். அப்போ சொன்னார், இப்போ வசனம் வாசிங்களே, 4:10 வாசிங்க. 28 இப்போ வசனம் போட்டிங்களா? நான் யோவான் 24:4, 28, 29 வாசித்தரலாம். 4ஆம் அதிகாரம். சரி, ஏன் என்ன செஞ்சா, என்ன குடத்தை ஏன் வச்சுட்டு போனா தெரியுமா? சோத்திரம், ஆண்டவர் பேசும்போது அவளுடைய உள்ளே ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு சோத்திரம் தங்களுடைய ஜீவியத்தை பார்த்து தன்னை சரிப்படுத்தி கொண்டாள். அல்லேலூயா. அவள் பாருங்கள், இவர் ஒரு தீர்க்கதரிசியாக இருக்கிறாரு, என்னுடைய வாழ்க்கையின் காரியத்தை சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு சோத்திரம் ரகசியத்தை யார்கிட்ட போய் சொல்லலை ஆண்டவர்? வேறு யார்கிட்ட போய் சொல்லலை, அவள்கிட்டே சொல்கிறார், உன்னுடைய ஜீவியம் இப்படி இருக்குமா, சோத்திரம், நீ தெரிந்து கொள்றதுக்கு ஒரு வாய்ப்பு அப்படின்ட்டு அவள் புரிஞ்சுக்கிட்டாவ. இவர் தீர்க்கதரிசியாக இருக்கனால தான் என்னோட அந்தரங்க வாழ்க்கையை என்ன சொல்லிவிட்டாரு, வெளிப்படுத்திட்டார். வீட்டில் போய் ஆசீர்வாதத்தை கொள்ளுங்க. அந்த 4ஆம் அதிகாரம் அருமையான ஒரு வேத பகுதி, எனக்கு நேரம் இல்லை. அப்போ சொல்கிறாரு, ஏம்மா நீ என்கிட்ட 29 வாசிங்க, 29 கூட பாருங்க. நான் செய்த எல்லாவற்றையும் பார்த்தீங்களா, நான் செய்த என்னது, 5 புருஷனோட வாழ்ந்து இப்போ 6ஆவது புருஷனோட வாழ்கிறதையும் நான் செய்ததை யார் சொல்லிவிட்டாரு? சொல்லிவிட்டார். யார் சொல்லிவிட்டாரு? ஒரு மனுஷன் எனக்கு சொன்னார். அவரை பாருங்கள், அவர் கிறிஸ்து குத்து அந்த நாட்களில் பேசப்பட்டிருக்கிற ஒரு மெசியான்று அவர் தானான்னு பாருங்க அப்படின்னு எங்கே யாரை கூப்பிட்றா தெரியுமா? அவ வாழ்கிற பகுதியில் இருக்கிற ஜனங்களை கூப்பிட்றாங்க. சோத்திரம், எதுக்கு அவளை ரசித்த, அவளை சத்தியத்தை சுவிசேஷத்தை அறிவித்து தன்னை குறித்து வெளிப்படுத்தி சோத்திரம், ஏன் ஆண்டவர் அவளை சோத்திரம் பாவத்திலேருந்து மனம் திரும்பி வாழ்வதற்காக அவளுக்கு நல்லா ஆண்டவர் தன்னுடைய வார்த்தையை கொடுத்தார் என்றால் அவள் மூலமாக அவர் ஊரில் இருக்கிற அநேகர் ரட்சிக்கப்படுவதற்கு ஏதுவாக அதை செய்தார். அல்லேலூயா. அவள் மட்டும் இல்லை, அநேகர் ஆண்டவரை விசுவாசிக்கத்தக்கதாக இவ்வளவு விசுவாசித்தால் மற்றவர்களையும் விசுவாசிக்க வைத்தால் பாருங்கள், அவங்க ஊராறு விசுவாசி. அப்போ பாருங்கள்னு சொல்லி கூப்பிட்றான். கிறிஸ்து தானா என்றால் அதுக்கு முன்னாடி இப்போ வாசிங்களேன் இந்த ஒரு வசனத்தை 4:10 என்ன சொன்னார்? நீ தேவனுடைய ஈவையும் தாகத்துக்கு தாய் என்று. பார்த்தீங்களா, தேவனுடைய ஈவை உனக்கு தெரியலமா, தாகத்துக்கு தானு கேட்குறவர் எனக்கு கிறிஸ்து தானோன்னு சொன்னல, அந்த கிறிஸ்து தான் நான், மெசியாவோ மெசியா தான். சோத்திரம், ஏன்னா அந்த மெசியாவுக்கு யாரை தேடி வந்தாரோ, மெசியாவாகி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியில், அந்த யூதர்கள் ஜனங்கள் மத்தியில் அவர் பெத்லகேமில் அவர் பிறந்திருந்து அவர்கள் மத்தியில் அவர் இரட்சகராக வெளிப்பட்ட போது கூட அவர்களுக்கு மட்டும் இரட்சகர் இல்லை, வேதம் சொல்லுகிறது அவர் உலக இரட்சகர். அல்லேலூயா. உலக இரட்சகர்னே பைபிளில் வேதத்தில் இருக்குது. ஆமாம், சோத்திரம். அப்போ நீ தேவனுடைய ஈவையும் தங்கத்துக்கு தாய் என்று உன்னிடத்தில் கேட்கிறவர் இன்னார் என்பதை நீ அறிந்திருந்தாயானால் நீ என்ன செஞ்சிருப்ப? ஆமாம், அவரிடத்தில் கேட்டிருப்பானா நீ என்கிட்ட கேட்டிருப்பேன்னு அர்த்தம். யாரையும் சொல்லலை, அவரிடத்தில் கேட்டிருப்பா. அவர் உனக்கு என்ன கொடுத்துருப்பாரு? ஜீவ தண்ணீரை கொடுத்துருப்பார். அல்லேலூயா. ஆமாம், ஜீவ தண்ணீராகிய அபிஷேகத்தை, தேவனுடைய வல்லமையை நீ தேவன் நானே கொடுத்துருப்பேன். நீ பிதாவன் கூட சொல்லலாம் அந்த இடத்துல. சரியா, கர்த்தர் சோதரம் உண்டாகட்டும். அப்போ இவரே தருவார், இயேசுவே தருகிறார். என்னை விசுவாசிகள் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் புறப்பட்டு ஓடும்னு சொன்னார். அப்போ அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு நம் மூலமாக மற்றவர்களுக்கு கர்த்தருடைய அந்த வல்லமை வெளிப்படும்படியாகவே அபிஷேகத்தை கர்த்தர் தருகிறார். அல்லேலூயா. ஜெபத்தின் வேலையில், துதிக்கிற வேலையில், நல்ல ஆராதனை வேலையில் ஆராதனை அபிஷேகம் நம்ம நிரப்போம். ஜெப வேலையில் ஜெப அபிஷேகம் நம்ம நிரப்போம். கர்த்தர் சகோதரம் உண்டாகட்டும். விண்ணப்பத்தின் அபிஷேகம், மன்றாட்டின் அபிஷேகம், கர்த்தர் சகோதரன் நமக்குள் இருக்கும்போது மன்றாட்டின் ஆவியானவர் நாம் அதிகமாக நல்ல ஊக்கமாக ஜெபிக்க வைப்பார். இப்படிலாம் அந்த அனுபவத்துக்குள்ளே வரணும்.
நீயே அவரிடத்தை கேட்டுப்பா, அவர் உனக்கு ஜீவ தண்ணீர் கொடுத்திருப்பார் என்றார். சரி, இப்போ இன்னும் 4ஆம் அதிகாரம் 39லேருந்து 41 வசனத்தை வாசிங்க. இவர் அங்கங்கே சில வசனங்கள் மட்டும் கொடுக்குறேன். 4ஆம் அதிகாரம் ஃபுல்லாக நீ வீட்டில் போய் வாசி பாருங்கள். அருமையாக இருக்கும், அருமையான ஒரு வேத பகுதி. நான் செய்த எல்லாவற்றையும் அங்கே போயிட்டு நான் செய்த எல்லாவற்றையும் நான் என்னென்னலாம் செஞ்சேன். 5 புருஷனோட வாழ்ந்தேன், இப்போ 6வது புருஷனோட வாழ்ந்தேன், இதில் ஆண்டு இந்த தீர்க்கதரிசி வெளிப்படுத்திட்டாரு அப்படிலாம் சொல்லாமல் எவ்வளோ ஞானமாக புத்தியாக சொல்கிறா பார்த்தீங்களா. நான் செய்த மறைவாக சொல்கிறா, ஆனால் தன்னுடைய தவறுகளை உள்ளத்தில் உணர்ந்து நான் செய்த எல்லாவற்றையும் அவங்களும் கேட்கல. என்னென்னம்மா நீ செய்த அப்படிலாம் கேட்கல. நான் செய்த எல்லாவற்றையும் எனக்கு சொன்னார் என்று சாட்சி சொன்ன அந்த சிறியனுடைய வார்த்தை நிமித்தம் என்னாச்சு, அந்த ஊரில் சமாரியரில் அநேகர் பாருங்கள். ஆமாம், ஒருத்தி மூலமாக ஒருத்தி ரட்சிக்கப்பட்டு தொடப்பட்டு அநேகர் விசுவாசம் உள்ளவர்கள் ஆனார்கள். அல்லேலூயா. நீங்கள் ரட்சிக்கப்பட்டு உங்கள் மூலமாக எவ்வளோ பேர் ரட்சிக்கப்பட்டாங்க கொஞ்சம் சொல்லுங்களேன். அப்படி எப்படி சுற்றி இப்படி வந்துடுவீங்களோ அப்படின்னு இப்போ வேறு என்ன, எங்களுக்கு என்ன வேலை இதுதானே சொல்லணும். அப்போ நீங்கள் எத்தனை பேரை ரட்சிப்பில் நடத்துனீங்க? இந்த சிந்திக்கிற நேரம்ல இப்போ எனக்கு அதுதான். என் மூலமாக என் சொந்த பந்தங்கள் எவ்வளோ பேர் ரட்சிக்கப்பட்டிருக்காங்க. முக்கால்வாசி பேர் ரட்சிக்கப்பட்டிருக்காங்க, இன்னும் கால்வாசி பேர் ரட்சிக்கப்படல. அவங்களும் சுவிசேஷம் சொல்லி சோத்திரம், சொந்த பந்தங்கள் உடன் இருந்தவங்களாம் ரட்சிப்பில் ஒரு சோத்திரம். ஒருத்தரையாவது நீங்கள் கர்த்தர்கள் நடத்த முடிஞ்சதா? ஒரு சமாரிய ஸ்திரீ ஒரு குடும்பத்தையாவது கர்த்தர் எதிர்பார்க்குறார். இந்த வருஷத்தில் ஒரு குடும்பத்தையாவது ரட்சிப்பில் நடத்திடுங்க. அல்லேலூயா. ஆமாம், நம்ம ரட்சித்த நோக்கம் அதாங்க. நாம் ரட்சிக்கப்பட்டு நம்ம குடும்பத்தோடு ரட்சிக்கப்பட்டு அடுத்து சோத்திரம் மற்றவர்களுக்கு சோத்திரம் ரட்சிப்பை சொல்லாமல் ஆண்டவருடைய அன்பை சொல்லாமல் ஏற்றுக்கொள்கிறாங்களோ ஏற்றுக்கொள்ளலையோ நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கணும். அல்லேலூயா. வாய்ப்பு தருணத்தை கர்த்தர் கொடுப்பார். அப்பொழுதெல்லாம் ஆண்டவர் குறித்து சொல்லி ஆண்டவரை நம்புங்க, விசுவாசிங்க, கர்த்தர் உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் குறைவெல்லாம் நிறைவாக்குவார் என்று சொல்லி விசுவாசமாக சொல்லுங்கள். அது உண்மை. கடன் பிரச்சனையில் இருப்பாங்க, வியாதியில் இருப்பாங்க, பலவிதமான பிசாசின் போராட்டத்தில் இருப்பாங்க, வேதனையில் கண்ணீரில் இருப்பாங்க. அப்படி ஆறுதல் அப்போ சொல்லும்போது என்ன செய்யணும்? அப்போ இதுக்கு நட்பாக இருக்கணும், அன்பாக இருக்கணும் மற்றவர்களோடு கூட சோதரம். அப்படி இருந்தோம்னா அவங்க நம்மள்கிட்ட அவங்களுடைய காரியங்களை பகிர்ந்து கொள்வாங்க. அல்லேலூயா. அவிசுவாசிகளாக இருந்தாலும் உறவினர்களாக இருந்தாலும் நண்பர்களாக இருந்தாலும் நம்மகிட்ட பகிர்ந்து கொள்வாங்க. அப்போ ஆண்டவருக்கு சொல்கிறதுக்கு தருணத்தை கர்த்தர் கொடுப்பாருங்க. இவளுக்கு கொடுத்தாரா? தருணத்தை கொடுத்தாரா? பார்த்தீங்களா? அது மாதிரி கர்த்தர் செய்வார். அதற்கு நம்பிக்கை எப்படி நீங்கள் முழுமையாக கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்து உங்கள் கர்த்தருக்காக வைராக்கியமாக வாழ்கிறது அவசியம். கர்த்தர் மற்றவர்களையும் நடத்த வேண்டியது அவசியம். சமாரியா சரியா போல் பார்த்தீங்களா? 39 41 வரைக்கும் வாசிங்க. சமாரியார் ஒரு இடத்துல என்ன சொன்னாங்களா பாருங்கள். சமாரியார் பாருங்கள், இந்த அம்மாவும் சமாரிய பெண்ணு சமாரிய பட்டணத்தில் இருக்கிற சோதரம் மற்றவர்களுக்கும் ஆண்டவரை குறித்து சொல்லி அவர்களும் விசுவாசித்தாங்கன்னா ரட்சிக்கப்பட்டாங்கன்னு அர்த்தம். தங்களிடத்தில் தங்க வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டார்கள். அவர் அங்கே என்ன செஞ்சார் பாருங்கள். அந்த ஆத்மாக்கள் நிறையா இருக்கிறத பார்த்துட்டு 2 நாள் அங்கே தங்கி அவர்களுக்கு என்ன செஞ்சார்? இந்த அடுத்த வசனத்தை வாசிங்களேன் பாருங்கள். உபதேசிக்கிறார். எதுக்கு உபதேசிக்கிறோம்? கர்த்தருடைய வார்த்தை ஏன் உபதேசிக்கிறோம், பிரசங்கிக்கிறோம்? நீங்கள் விசுவாசிக்கத்தக்கதாக, கர்த்தர் மேலே நீங்கள் நம்பிக்கை வைக்கத்தக்கதாக கர்த்தருடைய வார்த்தையை போதிக்க வேண்டியது அவசியம். அல்லேலூயா. அப்போ ஆண்டவருடைய உபதேசத்தை நிமித்தம் இன்னும் அநேகம் பேர் ஆண்டவர் என்ன செஞ்சாங்களாம்? விசுவாசித்தார்கள். அல்லேலூயா. சரி, கர்த்தர் ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அடுத்து 4வதாக யோசேப்பு வஸ்திரத்தை விட்டார். இப்போ விட்டு பாருங்கள். இந்த இதெல்லாம் ஏதோ விட்டார்னு ஏதோ கதை சொல்கிறாருன்னு நினச்சிக்கிட்டு இருக்காதிங்க. சத்தியத்தை பேசுகிறேன் நான். ஆமாம், கதை கேட்குறது ரொம்ப பிடிக்குமா? சத்தியம் கேட்குறது ரொம்ப பிடிக்குமா? என்னது விட வேண்டியதே விட்டவர்கள்னு சொல்லி தலைவில் பேசுகிறோம். ஆமாம், அடுத்த வாரம் கேட்பேன். யார் ஒருத்தராவது சொல்லாமல் இருக்கக்கூடாது. ஆமாம், சும்மா இந்த வாரம் கேட்குறது அப்புறம் அடுத்த வாரம் வர்றதுக்குள்ள மறந்துடுறது. எழுதி வைக்கணும், வீட்டில் போய் பார்க்கணும். அல்லேலூயா. கர்த்தர் ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஆமாம் நல்ல வார்த்தைகளை கர்த்தர் கொடுக்குறாரு, பிரசங்கிக்கிறோம். இதை நீங்கள் வாழ்க்கையில் ஏற்றுக்கொண்டு ஏன்னா நான் விசுவாசியாக இருந்தபோது சொல்கிறேன், என்னுடைய அனுபவத்தை சொல்கிறேன். ஊழியக்காரங்க அருமையான வார்த்தைகளை சொல்லும்போது நோட்ஸ் எடுப்பேன் நான். ஸ்தோத்திரம். அதே சமயத்தில் என்ன செய்வேன், எனக்கு ஒரு எழுப்புதலாக வரும்போது நானே சத்தத்தை உயர்த்தி அல்லேலூயான்னு சொல்லுவேன். ஊழியக்காரர் சொல்கிறதுக்கு முன்னாடி அல்லேலூயா. அப்படி எழுப்புதலாக இருக்கா? எப்படி போர் அடிக்குதா? தூக்கம் வருதா? தூக்கம் வந்தாலும் சரி, போர் அடித்தாலும் அது எங்கள் மேலே உள்ள தப்பு இல்லை, யார் மேலே உள்ள தப்பு, அதையும் சொல்லிடுறேன். ஆமாம், ஸ்தோத்திரம்.
எப்பா தூக்குன மாதிரி இருந்துச்சுன்னா ஏசி ஒன்று ஆஃப் பண்ணிட்டீங்களா? எந்த பக்கம் தூங்குறாங்களோ அந்த பக்கம் ஆஃப் பண்ணி விட்டுருங்க. அவங்க ஐயோ என்ன புழுக்கமாக இருக்குன்னு கண்ணை முழிச்சிருவாங்க. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். பரவாயில்ல. யோசேப்பு வஸ்திரத்தை விட்டார். ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் 12லேருந்து 15 வசனத்தை வாசிங்க. அவருடைய வஸ்திரத்தை பற்றி பிடித்து, சரி இது விளக்கி சொல்ல வேண்டியதில்லை. சோத்திரம். விதத்தில் அந்த சம்பவத்தை மறைக்காமல் கர்த்தர் ஆவியானவர் எழுதியிருக்கிறாருன்னா சோத்திரம். அப்போ எவ்வளோ கொடுமைக்காரியாக இருந்திருக்கா பாருங்க. அந்த பொம்பளை புருஷனுக்கு துரோகம் பண்ண நினச்சி ஒரு அப்போ பிரதானின்னு என்ன தெரியுமா? ஒரு அமைச்சர்னு அர்த்தங்க. ராஜாவுக்கு சோத்திரம், ராஜாவுக்கு நம்பிக்கைக்குரிய ஒரு பிரதானி அப்படின்னா ஒரு அமைச்சர், இந்த மந்திரி அந்தஸ்தத்தில் இருக்கிறவுடைய மனைவி சோத்திர வேலைக்காரனாக அடிமையாக கொண்டு வந்து போத்திபார் வீட்டில் கர்த்தர் வச்சு அங்கேருந்து கிருபை கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு, பாதுகாக்க. பாருங்கள், அவருக்கு அப்போ யோசேப்புக்கு கர்த்தர் கொடுத்த கிருபை, பரிசுத்தத்தை காத்து கொள்ள முடியான அந்த வைராக்கியம். அல்லேலூயா. பாங்க சோத்திரம். அவனோ தன் வஸ்திரத்தை அவள் கையில் விட்டு வெளியே, ஆமாம், யோசேப்பு பாவம் செய்ய போல, ஆனால் ஒருத்தி பாவம் செய்ய தூண்டுறா, ஒரு அதிகாரியுடைய மனைவி. சோத்திரம். என்னாச்சு? அடுத்த வசனம். கண்டபோது என்னாச்சு? மனிதரை கூப்பிட்டு என்ன செய்ய பார்த்தீங்களா? அவள் சோத்திரம் இணங்காததை கண்டு அடிக்கடி அவர் தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருந்தாலும் அந்த வசனம் இருக்குது, அங்கே இருக்குது. நான் அதுக்கு ரொம்ப விளக்கி அதை சொல்ல நேரம் இல்லை, சொல்ல விரும்பல. நீங்கள் அந்த பேத பதிவை படிச்சிருப்பீங்க. எபிரேய மனுஷன் நம்மிடத்தில் சரசரம் பண்ணும்படிக்கு பாருங்கள். எபிரேய மனுஷன் என்று சொல்லும்போது ஒரு அடிமையாக கொண்டு போகப்பட்டவன் எப்படி நடந்துக்கிறான்னு பாருங்கன்ட்டு அபாண்டமாக குற்றம் சாட்டுறான். பார்த்தீங்களா? ஏன்னா ஒரு அதிகாரியுடைய மனைவி பொய் சொல்ல மாட்டான்னு அநேகரை நம்புகிறாங்க. யார்? அங்கே உள்ள மனிதர்களெல்லாம் கூப்பிட்டு சொல்லும்போது, ஆமாம் எஜமாட்டிக்கிட்டே தப்பாக நடந்துட்டானா? ஏன்னா வஸ்திரத்தை பிடிச்சி இழுத்து கையில் வச்சுருக்கிறா. சோத்திரம். அது வஸ்திரம் போனாலும் போதுன்ட்டு பரிசுத்தத்தை காட்டுக்கொண்டு ஓடினார். அல்லேலூயா. ஆமாம், வாலிப பிள்ளைகளே ரொம்ப கவனமாக இருங்க இதெல்லாம். ஆமாம். ஸோ வாலிப வயதில் நீங்கள் எப்படி தேவனுக்கு பயந்து இருக்கணுன்றதுக்காக வேதத்தில் சொல்லப்பட்ட ஒரு கர்த்தருடைய வார்த்தை. அல்லேலூயா. நமக்கு முன்மாதிரியாய் அநேக பரிசுத்தவான்கள் வாழ்ந்துருக்கிறாங்க. அதில் வாலிப பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு முன்மாதிரியாக யோசேப்பை சொல்லலாம். அல்லேலூயா. அவர் வாலிப வயதில், குறிப்பிட்ட வயதில் சோத்திரம், ஒரு 20-25 வயசுக்குள்ளே தான் இந்த சம்பவம் நடந்திருக்கும். சோத்திரம். சரி, அப்போ யார் கொண்டு வந்தார்? என் புருஷனை கொண்டு வந்தான்னு சொல்லி புருஷனை பற்றி குறை சொல்கிறா. பார்த்தீங்களா? பார்த்தீங்களா? பாருங்க, ஒரு தவறு பண்ணுற ஆள் சோத்திரம் தன்னை தவறை மறைக்க, ஆமாம், யாருனாலும் குற்றம் சாட்டுவாங்க. சோத்திரம். வாசிங்க. அவன் என்னோட சைனிக்கு முடி என்னிடத்தில் வந்தான், நான் மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டேன். சத்தமிட்டா கூப்பிட்டா? சோத்திரம் இல்லை. காரணம்னா சோத்திரம் தப்பு பண்ணலை, யோசேப்பு தப்பு பண்ணலை, அவ தான் தப்பு பண்ணான். சரி, அடுத்த வசனம் கூட வாசிக்கலாம். 15. கேட்டு வஸ்திரத்தை பிடிச்சி இழுத்து பிடுங்கி வச்சுக்கிட்டவோ இவ தான். இவன் என்ன சொல்கிறா? சோத்திரம். அந்த அதிகாரியுடைய மனைவி போத்திபாரா ஒரு பேர். மனைவி என்ன என்னிடத்தில் வஸ்திரத்தை விட்டு யோசேப்பு என்ன செஞ்சிட்டான்? வெளியே ஓடி போய் விட்டான் என்று சொன்றாள். ஓடி போயிட்டது உண்மைதான். பரிசுத்தத்தை காத்து கொண்டு சோத்திரம். ஆமாம். என்ன சொன்னார் தெரியுமா? யோசேப்பு சொன்னது தெரியுமா? அவருடைய மனைவிட்ட சொல்லும்போது சொன்ன வார்த்தையை வாசிக்கலாமா? சோத்திரம். நீ பாருங்கள், இந்த வீட்டில் என்னிலும் பெரியவன் ஒருவன் இல்லை, நீ அவருடைய மனைவியாக இருக்கிறபடினாலே உன்னை தவிர வேறு யாரையும் அவரை ஒதுக்கி வைக்கவில்லை. அல்லேலூயா. ஆமாம். அதனால் நீ இன்னொருத்தருடைய மனைவியாக இருக்கிற நீ அவருக்கு தான் சொந்தம். என்ன நீ சொந்தமாக்க நினைக்கக்கூடாதுன்னு அர்த்தம் அது. சோத்து. இதெல்லாம் நமக்கு வேதத்தை பைபிளில் வாசித்து பார்த்துருக்கீங்களா அல்லது இப்போ தான் கேள்விப்படுறீங்களா? வாசிப்பா. என்னிலும் பெரியவன் இல்லை இருக்கிறபடியால் உன்னை தவிர. ஆமாம். சோத்திர. யாருடைய மனைவியோ அந்த அவருக்கு தான் அந்த மனைவி என்னைக்கும் சொந்தமானவர். சோத்திரம். யாருடைய புருஷனோ அவர் தான் அந்த ஸ்திரீக்கு என்றைக்கும் சொந்தமானவர்கள். இப்படின்றது தான் அந்த வேதம் சொல்கிற சத்தியம். இப்படி இருக்க நான் இத்தனை பெரிய பொல்லாங்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்வது எப்படி? அல்லேலூயா. போத்திபாருக்கு விரோதமாக பாவம் செய்கிறது எப்படின்னு சொல்லலை. அது ஒரு கூட்டம்தான்.
உண்மையாகவே பாவம் செஞ்சுருந்தா போத்திபாருக்கு விரோதமாக செய்கிற குற்றம் தான். ஒரு குற்றமும் இல்லையே யோசேப்பிட்ட. அவர் சொல்கிறாரு, அவன் எச்சரிக்கிறாரு மனைவி, நீ இப்படி தப்பாக எண்ணம் கொண்டு என்கிட்ட நீ நடந்து கொள்ளக்கூடாது, சோதரன் தேவனுக்கு விரோதமான இது பாவமாக இருக்குது அப்படி சொல்கிறார். கர்த்தர் சரி ரைட். அடுத்து பார்த்தீங்கன்னா தாவீது சவுலின் ஆயுதங்களை விட்டார் என்று இருக்குது. 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 39 வசனம் 40 வசனம். இல்லாததுனால நடந்து பார்த்தான். சவுலை நோக்கி பிடித்து கொண்டு கூழாங்கற்களை எடுத்துக்கொண்டு ஒரு தற்செயலாக அவங்க அண்ணன்மாருக்கு அந்த யுத்தத்திற்கு போயிருக்கிறபடினாலே அவங்க அப்பா அனுப்புகிறாரு, ஈசாய் அனுப்புகிறாரு தாவீதை, போய் அவங்களுடைய சேமம் என்னன்றது விசாரிச்சுட்டு வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு சில பால் கட்டிகள் இதெல்லாம் பொருள்கள்லாம் கொடுத்து விட்டதாக அந்த லிஸ்ட்டு இருக்குது, பார்த்துக்கொள்ளுங்க. சோத்துரம் அங்கே போயிட்டு சோத்துரம் அவங்க அண்ணன்மார்களும் பார்த்துட்டு கோவப்பட்டாங்க. அண்ணன் மூத்தவன் கோவப்பட்டு என்ன பண்ணிட்டான், நீ என்ன யுத்தத்தை பார்க்க வேடிக்கை பார்க்க வந்தியாடா, நீ உனக்கு எவ்வளோ தைரியம், அப்பாவுடைய ஆடுகளை விட்டுட்டு இந்த கொஞ்சம் ஆடுகள் விட்டுட்டு இங்கே எதுக்குடா வந்த அப்படின்னு. அப்போ தான் சொல்கிறாரு, நான் இங்கே வந்ததுக்கு முகாந்திரம் இல்லையோ, அல்லேலூயா, நான் இங்கே வந்ததுக்கு ஒரு முகாந்திரம் இருக்குன்னு என்ன அர்த்தம், ஒரு காரணம் இருக்குது. அப்போ காரணம் இருந்துச்சா? அப்போ சோத்திரம் அந்த தாவீது போகாது இருந்தால் யாருமே அவங்க கூட யுத்தம் பண்ணுறதுக்கு தயாராக இல்லை. இவன் தைரியமாக போகிறாரு, சோத்திரம் தேவனுடைய துணையோடு, தேவனுடைய நாமத்தை கொண்டு நான் வருகிறேன்னு சொல்லி போய், நீ சோத்திரம் நீ சபித்த அந்த தேவனுடைய அந்த நாமத்தை கொண்டு நான் உன் இடத்துல வருகிறேன்னு சொல்லி சோத்திரம் கமலில் ஒரு கல்லை சுற்றி அடித்த போது நெற்றியில் பட்டு அவன் குப்புற விழுந்து சோத்திரம் மயக்கமடைந்து விழுந்தான். சோத்திரம் உடனே தாவீது ஓடி போய் என்ன செஞ்சார், அவன் மேல் நிற்கிறது எதை குறிக்கிறது, அவன் மேல் வெற்றியை பெற்றுக்கிறதை காமிக்கிறது. அவனுடைய சோத்திர பட்டயத்தை எடுத்து அவன் தலையவே வெட்டி தூக்கி காட்டின உடனே எல்லாம் அரண்டு போய் பெலிஸ்தர் பாளையமே சோத்திர கதிகலங்கி போய் எல்லாரும் ஓட்டம் பிடித்தார்கள். அல்லேலூயா. சரி, அது வீட்டில் போய் அந்த பகுதிகளை வாசித்து பார்த்துக்கொள்ளுங்க. கடைசியாக கர்த்தர் இயேசுவின் சீசர்களை வலைகளை விட்டார்கள், படகை விட்டார்கள் என்று பார்க்கிறோம். சோத்திரம் அப்போஸ்தலர் பவுல் கர்த்தர் இயேசுவுக்காக எல்லாவற்றையும் நஷ்டமிட்டு விட்டு விட்டார் என்ற பகுதி இருக்குது. அதை சொல்ல நேரம் இல்லை, அது நீங்கள் வேணால் நோட் பண்ணிக்கொள்ளுங்க. பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 5லேருந்து 11 வசனம் இருக்குது. எனக்கு நேரமான முடியாமல் இதை மட்டும் வாசி முடிக்கிறேன். மற்ற இப்போ 4ஆம் அதிகாரம் 18லேருந்து 22 வசனத்தை வேகமாக வாசிங்க. பாருங்க, ஆண்டவருக்காக என்ன செஞ்சாங்க, படகை விட்டாங்க, தகப்பனை விட்டுட்டு வந்தாருங்க. சோதரன் யார், செபதேயன் குமாரராய் செபதேயு அவங்க அப்பா, அவருடைய குமாரர்கள் யார், யாக்கோப்பு யோவான். அதே சமயத்தில் அண்ணன் தம்பி 2 பேர், இவங்க அண்ணன் தம்பி 2 பேர், இன்னொரு அண்ணன் தம்பி 2 பேர் யார், பேதுருவும் அந்திரையாவும். அவங்க என்ன விட்டாங்க, வலைகளை விட்டுட்டு வந்தாங்க. வலை தான் என்னது, மீன் பிடிக்கிறதுக்கு அவங்க தொழிலுக்கு ஆதாரம், அதை விட்டுட்டு வந்துட்டாங்க. சோத்துரும். ஆனால் இவங்க படவையும் தகப்பனையும் விட்டுட்டு வந்துட்டாங்க. அப்பா பார்த்துக்குங்கப்பா, நாங்கள் ஆண்டவர் கூப்பிட்றாரு, ஊழியத்துக்கு போகிறோம் அப்படின்னு. சோத்துரும். ஆண்டவருக்காக இழந்து வந்தாங்க, விட்டு விட்டாங்க. நாம் கர்த்தருக்காக இதை இழந்தோம், எதையை விட்டோம் என்று நம்ம சிந்திக்க வேண்டிய நேரத்தில் இருக்கிறோம். இந்த வசனத்தை சீக்கிரம் வாசிக்கிறீங்களா? கடலோரமாக நடந்து போகையில் மீன் பிடிக்குள்ளாக இந்த 2 சகோதரராகிய பேதுரு எனப்பட்ட சீமோனும் கடலில் வலை போட்டு மீன் பிடிக்கிறதுக்கு வலை போட்டு கொண்டு இருக்கிற போது அவர்களை கண்டு என்ன செய்யினாரு, பார்த்தீங்களா, மீன் பிடிக்க போகிறாங்க. அவர்களை பார்த்துட்டு, என் பின்னே வாருங்கள், நான் உங்களை என்ன மனுஷரை பிடிக்கலாக்க போகிறேன் என்றார். அல்லேலூயா. இப்போ மீன் பிடிச்சிக்கிட்டு கொண்டு இருக்கிற நீங்கள் இனிமேல் ஆத்மாக்களை பிடிப்பீங்க. அல்லேலூயா. மனுஷர்களை பிடிப்பேன்னு சொன்னால் ஆத்மாக்களை எனக்காக நீங்கள் ஆயத்தம் பண்ணுவீங்கன்னு அர்த்தம். அடுத்த வசனம். உடனே கீழ்படிச்சாங்க பாருங்கள். வலைகளை விட்டு அவருக்கு கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு, வசனங்களுக்கு, சத்தியத்துக்கு நாம் உடனே கீழ்ப்படியணும். எல்லாரையும் ஆண்டவர் கூப்பிட்றதில்ல. முழு நேரம் ஊழியத்துக்கு கூப்பிடுவாரா? சபையிலே இருந்துக்கிட்டு என்ன செய்யலாம், உங்களால் முடிஞ்ச சிறு ஊழியங்களை சோதர சபையோடு இணைந்து, ஊழியர்களோடு இணைந்து நீங்கள் செய்யணும். இருக்குது ஊழியம் எல்லா சபையிலையும். சோதர ஊழியங்களை கொடுக்க விருப்பம் உள்ளவர்களுக்கு கொடுக்க ஊழியர்கள் தயாராக தான் இருக்கிறாங்க. வாசிக்கலாம்.
ஆ வேறு இரண்டு சகோதரர்களாகிய பாருங்க. அப்போ செபதேயின் குமாரன். அப்போ பேதுரு கூட சொல்லும் போது சீமோனின் குமாரனாகிய சோத்திரம். யாருடைய குமாரன் சொல்வார்? யோனாவின் குமாரனாகி சீமோனை, அப்படி தானே? யோனா, அவங்க அப்பா பேர் என்னது? யோனா. சீமோன் பேதுரு ரெண்டு பேரும் ஒன்று தான். சோத்திரம். சீமோன் என்றால் நாடல் என்று பெயர், பேதுரு என்றால் கற்பாறை என்று அர்த்தம். அல்லேலூயா. அப்போ நாணலை போல இந்த வளைந்து கிடக்கிற சோதரம் எப்படி நாணலும் கிட்டும் காற்றுல அசையுதோ அதே போல் ஒரு நிலையற்ற ஒரு மனசுவாபம் அப்படி உடையவராக அவர் இருந்தார். பிற்பாடு அவரை பாறையை போல மாற்றிட்டார். அல்லேலூயா. சரி, வாசிக்கலாம். யோவானும் சரி போது அவங்களையும் என்ன செஞ்சாரு? கண்டு அவர்களையும் வழித்தார், பின்னே வாருங்கள்னு சொல்லி அழைத்தார். என்ன எதெல்லாம் விட்டாங்க? படகை விட்டுட்டாங்க. படகு தான் என்னது? சோத்திரம். மீன் பிடிக்கிறதுக்கு தேவையான சோத்திரம் படகு ஆதாரம், அதை விட்டுட்டாங்க. அதோடு என்னது? தங்கள் தகப்பனை விட்டுட்டாங்க. அப்பா யாரையா வச்சாது நீங்கள் என்ன பண்ணுங்க, அந்த தொழிலை செய்யுங்க, நாங்கள் ரெண்டு பேரும் ஏசப்பா கூப்பிட்டுருக்கிற ஊழியத்தை செய்ய போகிறோம் அப்படின்னு விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். சோத்திரம். சரி, போகுது. ஜோமனுமா எங்கள் நேசிக்க நல்ல ஆண்டவரே எழுந்திருப்போம். கர்த்தருக்காக விட வேண்டியதை விட்டவர்கள். அல்லேலூயா. கர்த்தருக்காக ஆபிரகாம் விக்கிர ஆராதனை விட்டார். நீங்கள் முழுமையாக விட்டுட்டீங்களா? உங்கள் சோத்திர குடும்பத்தார் எல்லாரும் சோத்திர விக்கிர ஆராதனை விட்டுட்டீங்களா? ஆண்டவருடைய பிள்ளைகள் கர்த்தரை ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்ள உங்களை முற்றுமையாக ஒப்பு கொடுத்துருக்கிறா? கொஞ்சம் சிந்திச்சு பார்த்து சோத்திர எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தருக்காக வைராக்கியமாய் நில்லுங்க. அதுக்காண்டி விக்கிர ஆராதனை செலுத்துகிற சோத்திர சொந்த பந்தங்களுடைய நல்ல நல்ல காரியங்கள், நெருங்கிற உறவினர்கள், உடன் பிறந்தவர்களாக கூட இருப்பாங்க. அவர்களெல்லாம் வெறுக்க சொல்லலை. அவர்களெல்லாம் முற்றிலுமாக நீங்கள் சோத்திரம் நீங்கள் தூரமாக வைங்க அப்படின்லாம் ஆண்டவர் சொல்ல. நேசிங்க, ஆண்டவருடைய அன்பை வெளிப்படுத்துங்க. கர்த்தர் ஞானமாய் புத்தியாக விவேகமாய் சோத்திரம் நாம் கவனமாக இருக்கணும். கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். ஆபிரகாமுடைய ஜீவியத்தை பாருங்கள். இஸ்ரவேலை எகிப்தை விட்டார்கள் என்று பார்க்கிறோம். கர்த்தர் சோத்திரம். கர்த்தருடைய பிள்ளைகள் உலகத்தை விடணும். அல்லேலூயா. இஸ்ரவேலை எகிப்தை விட்டதுக்கு எதற்கு அடையாளம்? அவர்கள் சோத்திரம் எகிப்தை விட்டது பாவத்தை விட்டதற்கும் உலகத்தை விட்டதுக்கு அடையாளம். கர்த்தர் சொன்னாமும் பாவத்தையும் உலகத்தை விடணும். அல்லேலூயா. தேவனை நேசிக்கணும். சமரியாஸ்திரி குடத்தை விட்டால் என்று பார்க்கிறோம். அவளுக்கு தண்ணீர் கொண்டு போக முடியாத கொண்டு வந்த குடத்தையே வச்சுட்டு தண்ணி எடுத்துகிட்டு போகத்தான் சோத்திரம் யாக்கோபின் கிணறண்டே வந்தாள். ஆனால் சோதரம் அங்கே காண்டோருடைய உபதேசத்தை கேட்டு முதல்ல அவளும் மனம் திரும்பி ரட்சிப்பின் அனுபவத்துக்குள்ளே வந்து மற்றவர்களையும் சோத்திரம் ரட்சிப்பின் அனுபவத்துக்குள்ளே வருவதற்கு கர்த்தர் அவள் காரணமாக இருந்தால். சோத்திரம். யோசேப்பு வஸ்திரத்தை விட்டு ஓடினபடினாலே பரிசுத்தத்தை காத்து கொண்டார் என்று பார்க்கிறோம். தாவீதின் சவுலின் ஆயுதங்களை விட்டார். சோத்திரம். ஏனென்றால் சவுலின் ஆயுதங்கள் தாவீதுக்கு சோத்திரம் சரிப்பட்டு வராதபடினாலே சோத்திரம் தேவன் கொடுத்த ஆலோசனையின்படி சோத்திரம் அந்த மேய்ப்பனுடைய அந்த சோத்திரம் கவன் அந்த வைத்து கொண்டு ஒரு கல்லினாலே கோலியாத்தை வீழ்த்தினார் என்று பார்த்துக்கிறோம். கர்த்தர் இயேசுவின் சீஷர்கள் வலைகளை விட்டார்கள், படகி விட்டார்கள், தகப்பனை விட்டு வந்தார்கள். அப்போஸ்தலனாகிய பவுலோ கர்த்தர் இயேசுக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டு விட்டார், குப்பையுமாக எண்ணினார் என்று சொல்லி பிலிப்பியர் 3:5-11 வசனங்களை வாசிக்கிறோம். ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகள் தேவன் நம்மோடு பேசும்போது நம்ம முழுமையாக ஒப்பு கொடுத்து கர்த்தருக்காக வாழ அர்ப்பணிப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார், மகிமைப்படுவாராக. ஜெபங்களும் பதில்தாரும் இரத்தம் செய்யும் சோத்திரமாய் நம்முடைய பிள்ளைகளை கொண்டு வந்தது போல் அவருடைய ஸ்தலத்துக்கு சோத்திரமாய் கொண்டு போக முடியாது ஜெபிக்கிறோம். எல்லா இடையூறுகள் தடைகளை நீக்கி ரோட்டில் அங்கங்கே சோத்திரம் அப்பா ரோட்டு வேலை நடக்குது, எல்லாவற்றையும் பத்திரமா கவனமாய் நம்முடைய பிள்ளைகளை கொண்டு போய் சேர்க்க முடியாது ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய